இந்திய சுதந்திர போராட்டம் என்பது ஓர் வீரமிக்க வரலாறாகும். இவ்வரலாற்றில் பல்வேறு தலைவர்கள் பங்கு பெற்று நம் நாடு சுதந்திரம் பெற அரும்பாடுபட்டனர். அவர்களுள் தமிழகத்தில் தோன்றி அகில இந்தியாவையும் தன் கவிதைகளாலும் எழுத்துகளாலும் கவர்ந்து மக்கள் மனதில் சுதந்திர வேட்கையை வீறு கொண்டு எழச் செய்தவர் நம் தேசிய கவிஞர் பாரதியார் ஆவார். எட்டயபுரம் மண்ணில் 1882 ஆண்டு டிசம்பர் 11 நாள் பிறந்த சுப்பையா தன் கவிபாடும் திறமை காரணமாக பின்னாளில் பாரதி எனும் பட்டப்பெயர் பெற்று தன் கவிதைகளால் மக்கள் நெஞ்சில் நிறைந்தார். தமிழ் ஆசிரியராகவும் பின் சுதேசமித்ரன் நாளிதழின் துணை ஆசிரியராகவும் இந்தியா என்னும் பத்திரிகை ஆசிரியராகவும் தன் தேசப்பற்று பாடல்களாலும் கட்டுரைகளாலும் மக்களின் சுதந்திர உணர்வை கிளர்ந்தெழச் செய்தார். பாரதியாரின் பேனா எனும் ஆயுதம் எழுதிய விடுதலை உணர்வு பாடல்கள் அறியாமை இருளில் மூழ்கிக் கிடந்த பாரத தேச மக்கள் மனதில் ஏற்படுத்திய தாக்கம் அந்நாளில் ஆங்கிலேயரை மிரளச் செய்தது. இவரின் கவிதைகள் முன் ஆங்கிலேயரின் துப்பாக்கி முனைகள் செயலிழந்தன. சுமார் 38 ஆண்டுகளே இப்புவியில் வாழ்ந்து மறைந்த பாரதியார் தன் வாழ்நாள் முழுவதும் நாட்டுக்காக, நாட்டு சுதந்திரத்திற்காக அயராது பாடுபட்டார். சுதந்திர பாரதம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கனவு கண்ட பாரதி தன் கவிதை